அப்புறம் என்ன கைஸ், மறுபடியும் வெக்கமே இல்லாம ஒரு சீரிஸ் தோத்துட்டோம் ஹோம்ல வந்து. அதுவும் ஒரு டொமஸ்டிக் நியூசிலாந்து சைடோட வந்து தோத்துருக்கோம் அப்படின்னு தெரியும் போது ரொம்ப பெருமையா இருக்குது எனக்கு. அஸ் இந்தியனா வந்துட்டு நம்ம இந்தியன் ஓடிஐ சைடு வந்துட்டு இவ்வளவு கேவலமா தோக்குறானுங்க அப்படிங்கும் போது ஒரு மாதிரி வருத்தமா தான் இருக்குது. எப்படா இந்த டீமோட போய் நம்ம வந்து ஒரு சீரிஸ் தோத்தோம் தெரியல. ஃபர்ஸ்ட் டைம் இந்தியால வந்து நியூசிலாந்து வந்து சீரிஸ் வின் பண்ணியிருக்கானுங்க. போன வருஷம் வாஷ் அவுட் பண்ணிட்டு போனானுங்க டாம் லேத்தம் கேப்டன்சில. இப்ப மைக்கேல் பிரேசோல் கேப்டன்சில தோத்துருக்கோம். இதெல்லாம் சொல்லும் போதே ஒரு மாதிரியா இருக்கு. இந்த மேட்ச் எல்லாம் ஜெயிச்சிருந்தேன்னா வேற லெவல்ல இருந்திருக்கும். எல்லாம் சல்லியா நொறுக்கிட்டானுங்க டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன். கோலியை தவிர டாப் ஆர்டர்ல ஒருத்தன் இல்ல. எவனாவது ஒருத்தன் பேசுங்கடா. நான் ஃபேன்ஸை சொல்லல கைஸ், இந்த கௌதம் கம்பீர் அவனுங்களெல்லாம் சொல்றேன். எவனாவது ஒருத்தன் கோலியை பத்தி ஏதாவது பேசுங்கடா, வச்சு செஞ்சிடறேன்டா உங்களை. அன்எக்ஸ்பெக்டட் ஆனது என்னன்னா, அந்த லாஸ்ட் ஒரு 10 ஓவர் வந்து ஒரு மாதிரி கலகலன்னு இருந்துச்சு. லாஸ்ட் 10 ஓவர்ல இந்த டெப்த் ஓவர் சைடு போடும் போது கலகலன்னு இருந்துச்சு. அந்த ஹர்ஷித் ராணாக்கும் அந்த விராட் கோலிக்கு ஏற்பட்ட அந்த 99 ரன் பார்ட்னர்ஷிப் அன்எக்ஸ்பெக்டட். ஹர்ஷித் ராணா ஒரு ஆல்ரவுண்டர் ஆயிட்டு இருக்குத எல்லாரும் ஃபேன்ஸ் மத்தியிலையும் வந்து இடம் பிடிச்சிட்டு இருக்கிறான். ஹர்ஷித் ராணா சூப்பரா விளாண்டா. இன்னொரு சைடு கோலிக்கு கொஞ்சம் இந்த சப்போர்ட் இந்த டாப் ஆர்டர் கொடுத்துருந்தேன்னா எவ்வளவு ஈஸியா ஜெயிச்சிருக்கலாம். இன்னைக்கு இண்டோர்ல மேட்ச் நடந்துச்சு. டாஸ் வந்துட்டு நம்ம தான் ஜெயிச்சோன்னா அப்கோர்ஸ் நம்ம தெரிஞ்ச விஷயம் தான். எப்படியும் என்ன பிச்சு பேட்டிங் பிச்சு பூல் பிச்சுனாலும் நம்ம வந்துட்டு பவுலிங் தான் எடுப்போம் அப்படின்னு தெரியும். பவுலிங் தான் எடுத்தோம் சொல்ல போனோம்னா இல்லையா. நல்ல ஆரம்பமா இருந்துச்சு. ஹர்ஷ்தீப் சிங் வந்தான் பிரசித் கிருஷ்ணாக்கு பதிலா. இதை வந்து முன்னாடியே பண்ணிருக்கணும், லேட்டா பண்றானுங்க. ஹர்ஷ்தீப் வந்தவன நிக்கோலஸ் விக்கெட்டை தூக்கினா. அதுக்கப்புறம் ஹர்ஷித் வந்து அந்த கான்வே தூக்கினா. 2 பேரும் ஜோடியா வந்துடுறானுங்க, ஜோடியா போயிடுறானுங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச்ல 2 பேரும் தான் அடிச்சானுங்க, கான்வேவும் நிக்கோலஸும். இப்போ வந்துட்டு மீதி 2 மேட்சும் ஒருத்தன் அவுட்டானா நானும் கூட சேர்ந்து போயிடுறேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்கானுங்க. இவனுங்க போனோன்னா கொஞ்ச நேரம் இந்த வில்லியம்லாம் விளையாண்டுட்டு இருந்தான். அதுக்கப்புறம் அந்த ஜிபி முத்துக்கும் கிளென் பிலிப்ஸ்க்கும் பிரேஸ்வெலுக்கும் எதுக்கு இப்ப ஜிபி முத்து உள்ள வந்து குழப்பமா இருந்துருல. கிளென் பிலிப்ஸ்க்கும் டேரல் மிச்சலுக்கு ஏற்பட்ட அந்த பார்ட்னர்ஷிப் அன்எக்ஸ்பெக்டட். நான் தான் சொல்றேன்ல, டேரல் மிச்சல் ஓன்ஸ் இந்தியா லைக் டிராவிஸ் ஹெட். சிம்பிள் அஸ் தட். நான் போன வீடியோ தம்ப்நெயிலே தான் வச்சிருந்தேன். டேரல் மிச்சல் வந்துட்டு இந்தியாவை ஓன் பண்ணிட்டா அப்படின்னு. எல்லா மேட்சும் இந்தியாவை போட்டு பொழந்து எடுத்துட்டு இருக்கான். பிளேயர் ஆஃப் த சீரிஸ் வாங்கிட்டான். அது என்னன்னு தெரியல. கரெக்டா அடிக்கிறது எல்லாமே இந்த 136 135 131 அந்த மாதிரி தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு டயர்டா இருறான்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் டேரல் மிச்சலோட சொட்ட மண்டை வந்து வேர்க்க ஆரம்பிச்சிருதுன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்ல, கிளென் பிலிப்ஸ் வந்துட்டு ரொம்ப காமான ஒரு இன்னிங்ஸ் ஆடினா இன்னைக்கு. எப்பவுமே கிளென் பிலிப்ஸ்க்கு ஏடிஎஸ்டி இருக்குது. ஓகேவா, என்ன மாதிரி ஒரு ஆள் தான், ஒரு ஏடிஎஸ்டி இருக்குது கிளென் பிலிப்ஸ்க்கு. அதனால துருன்னு இருப்பான் எப்பவுமே. ஆனா இன்னைக்கு பேட்டிங்ல வந்து அவனுடைய காம்னஸை பார்த்தோம். அட்டாக் தான் ஆடுறான், ஆனா அதுவே ரொம்ப காமா ரொம்ப ப்ரிசைஸா விளாண்டா. இன்னைக்கு சூப்பரா இருந்துச்சு அவன் ஆடுறத பார்க்க. இன்னொரு சைடு அப்படியே ப்ரெஷர் போடுறானுங்க. சுமன் கில்லுக்கு ஆன்சரே இல்லை இன்னைக்கு. சுமன் கில்லுக்கு வந்துட்டு சுத்தமா தெரியல, எவனை எப்ப போடுறது என்னன்னே தெரியல. அடி வாங்குறான். நம்ம ஸ்பின்னர்ஸ்க்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. குல்தீப் யாதவ் மானங்கட்ட அடி வாங்குறான். மீதி இந்த பவுலர் ஒருத்தர் கொண்டு வந்தானுங்க, நிதிஷ்குமார் ரெட்டி அப்படின்னு ஒருத்தர். இன்னைக்கு பேட்டிங்லாம் நல்லா இல்லண்டா. ஆனா அந்த ஆல்ரவுண்டர்லாம் அவெல்லாம் ஆல்ரவுண்டர்லாம் கிடையாது. நிதிஷ்குமார் ரெட்டியை சிரிச்சிட போறேன் நல்லா. அவெல்லாம் பவுலிங் போட்டா எப்பவும் அடிதான் அவளுது. டெஸ்ட்லையும் சரி, திடீர்னு ஒரு லக்கா இருக்குமோ விக்கெட் எடுக்கிறது. அவனை வந்து மெயின் ஆல்ரவுண்டர் அந்த ஹர்திக் பாண்டியா மாதிரி மனசுல வச்சுட்டு நீங்க எல்லாம் உள்ள இறக்காதீங்க. இன்னைக்கு ஆக்சுவலா பேட்டிங் நல்லா தான் லேண்டா. ஆனா பவுலிங்லன்னா தாரதாரே ரன் கொடுக்குறாங்க. ஜடேஜாலாம் ரன் கொடுத்துட்டு இருக்கான். மற்றபடி ஹர்ஷித் ராணா கதை வந்து நமக்கு எப்பவுமே தெரியும். என்னதான் விக்கெட் எடுத்தாலும் அவன் ரன் வந்து ஒரு 84 ரன் கொடுத்துட்டான் 10 ஓவர் போட்டு. சிராஜ் ஒரு சைடு நல்லா டைட்டா போட்டான்பா. சிராஜ் மாதிரி தான் போடுவான். மற்றபடி ஹர்ஷ்தீப் 3 விக்கெட்டு, ஹர்ஷித் ராணா 3 விக்கெட்டு, சிராஜ் 1, எல்லாமே ஓகே தான். ஆனா அந்த பார்ட்னர்ஷிப் பிரேக் பண்றது ரொம்ப கஷ்டமா இருந்தது எனக்கு. இந்த டேரல் மிச்சல் நின்னோனே தெரிஞ்சுட்டு இந்தியா வந்துட்டு ஏதாவது இவனை பண்ணி அவுட் ஆக்கி ஆகணும். ஏன்னா இந்தியான்னு வந்துட்டா மட்டும் அது சில பிளேயர்ஸ் இருப்பாங்க. இந்தியான்னு வந்துட்டா ஒரு மாதிரி ஆடுவானுங்க இல்லையா. நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அந்த ஸ்டீவ் ஸ்மித், டிராவிஸ் ஹெட், இந்த டேரல் மிச்சல். முன்னாடி சல்மான் யாராவது பாகிஸ்தான் பிளேயர் எனக்கு ஞாபகம் இல்லை, டக்குன்னு பேர் வர மாட்டேங்குது எனக்கு. மிஷ்பா இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் வந்துட்டு இந்தியா அப்படின்னா மட்டும் விளையாடுவாங்க. நம்ம அது பார்த்துருக்கோம். அதே மாதிரியான கேட்டகரியில தான் டேரல் மிச்சல் வந்துட்டு இருக்கா. இப்ப சொல்ல போனா இந்தியா இந்த எத்தனை செஞ்சுரிடா போடுவான். ஃபர்ஸ்ட் மேட்ச் மட்டும் தான் போடல, மீதி 2 மேட்ச் கரெக்டா அந்த 130 தாண்டி அடிச்சு கொடுத்துட்டு போயிட்டே இருக்கிறான். நான் அன்எக்ஸ்பெக்டட். நான் கண்டிப்பா வந்து இந்தியா ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு தான் நினைச்சேன். இந்த மேட்ச்லாம் இந்தியா ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு தான் நினைச்சேன். அதே அப்புறம் இந்தியா தோப்பானுங்க ஓடிஐல போய். அதுவும் சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச் மாதிரி தான். செகண்ட் மேட்ச் தோப்பான், திருப்பி 3வது மேட்ச் ஜெயிச்சிருவான்னு பார்த்தோன்னா தோத்துட்டோம். காரணம் எங்கன்னா இந்த டாப் ஆர்டர் விக்கெட்ஸ் தான். நான் சொல்ல போனேன்னா எனக்கு ரோஹித் சர்மா மேலேயும் ஸ்ரேயஸ் ஐயர் மேலேயும் சமகான் இருந்துச்சு இன்னைக்கு மேட்ச் பார்க்கும்போது. சுமன் கில்லோட விக்கெட்டை மட்டும் தான் நான் அக்செப்ட் பண்ணுவேன்.
சுமன் கில் நல்லா விளையாண்டுட்டு இருந்தா. சுமன் கில்லுக்கு ஒரு பால் போட்டாம பாருங்க, கைல் ஜேமிசன் சூப்பர் பால், அன்எக்ஸ்பெக்டட். நான் சுமன் கில் வந்து மறுபடியும் 50 போட்டுட்டு டீசெண்டா அவுட் ஆயிட்டு போவான் அப்படின்னு நினைச்சேன். ஆனா சுமன் கில்லுக்கு அந்த போல்டான பால் வந்துட்டு நம்மளால எதுவுமே சொல்ல முடியாது, சுமன் கில்ல குறை சொல்ல முடியாது. சுமன் கில் வந்துட்டு 2 மேட்ச் 50 போட்டா. சுமன் கில்ல பத்தி தெரியும், ஓடியில சூப்பரா விளையாடுவான், T20 வந்தா மட்டும் கேவலமா விளையாடுவான், டெஸ்டா இருந்தனா அந்த பிளாட் பிட்ச்ல வச்சு புள்ளி பண்ணிட்டு இருப்பான். இதுதான் சுமன் கில்லோட வேலை. ஆனா இன்னைக்கு அவனுக்கு போட்ட பால் சூப்பரா இருந்தது. ஒரு மாதிரி கைல் ஜேமிசனே வந்துட்டு ஒரு மாதிரி ரொம்ப பம்ப்ட் அப் ஆயிட்டான். மீதி ரோஹித் சர்மா அவுட் ஆனது சரி, ரோஹித் சர்மாக்கெல்லாம் ஒரு டைம் வந்துட்டு கேட்சை விட்டனா கேட்ச் விடுவான் பாத்தீங்களா, இன்னைக்கு மேட்ச்ல வந்து கீப்பர் ஒரு கேட்சை விடுவான், விட்டோன்னா அவ்வளவுதான் இன்னைக்கு செஞ்சுரி இருக்குப்பா ரோஹித் சர்மா. அப்படிலாம் நினைச்சேன், ஒண்ணுமே நடக்கல. ரோஹித் சர்மா தூக்கி கேட்சை கொடுத்துட்டு போயிட்டே இருக்கான். இன்னொரு சைடு ஸ்ரேயஸ் ஐயர் இன்னைக்கு செம காண்டு ஏத்திட்டான். ஸ்ரேயஸ் ஐயர்லாம் இன்னைக்கு எதுக்கு ஸ்ரேயஸ் ஐயர் அந்த ஷாட் ஆடணும், தேவையே இல்லை அந்த ஷாட்லாம். கோலிக்கு ஒரு சைடு அவன் பாட்டுக்கு அவன் ஸ்டைல்ல பார்ட்னர்ஷிப் வச்சு கொடுத்துட்டு அப்பப்ப அந்த ஸ்பின்னர்ஸ் போடும் போது ஸ்பின்னர்ஸ்க்கு தான் ஸ்ரேயஸ் ஐயர் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அந்த வேலையை அவன் பார்த்திருந்தாலே இன்னைக்கு முடிச்சிருக்கலாம். ஏன்னா அங்க லெனக்ஸ்னு ஒருத்தன் இருக்கான், சரியா, லெனக்ஸ்னு ஒருத்தன் இருக்கான், அவன் ஒருத்தன் பயங்கரமா போட்டுட்டு இருக்கான். 45 தாண்ட மாட்டேங்கிறான். அவன் 45 தாண்ட மாட்டேங்கிறான், துடிக்கிறான். 2 மேட்ச் போட்டா 45 தாண்ட மாட்டேங்கிறான். நான் கூட பிரேஸ்வெலுக்கு இன்ஜுரி ஆயிட்டு சூப்பரா நீ நம்ம பசங்க பிடிக்க போறானுங்க பார்த்தேன்னா அப்படியே கவுத்துட்டு, ஃபோக்ஸா இருந்தாலும் சரி, கிளார்க்கா இருந்தாலும் சரி, எல்லாருமே நல்லா போடுறானுங்க, சூப்பரா போட்டானுங்க. ப்ராப்ளம் என்னன்னா ரொம்ப லத்தாஜிக்கலா விக்கெட் விட்ட மாதிரி இருந்துச்சு இன்னைக்கு. இந்த ரோஹித் சர்மா விக்கெட்டும் சரி, ஸ்ரேயஸ் ஐயர் விக்கெட் எனக்கு கோவம் தான் வந்துச்சு பார்க்கும்போது. என்னடா ஏன் இப்படி ஒரு ஷாட் ஆடணும் அப்படின்னு. ஏன்னா அந்த சைடு கோலி வந்தோடனே ஆரம்பிச்சிட்டான். கோலி வந்து நான் வந்து நீ சேஸ் தாண்டா பண்ண போறேன், பாத்துக்கலாம் நீங்களா நாங்களா அப்படின்ற மாதிரி ஆரம்பிச்சிட்டான் தலைவன். ஆனா கோலிக்கு எப்பவுமே ஒரு ஆள் அங்கிருந்து பார்ட்னர்ஷிப் கொடுக்கணும், கொடுத்தாதான் கோலி விளையாடுவான். முன்னாடிலாம் இந்த ரஹானே எல்லாம் வந்துட்டு இந்த எல்லா விக்கெட்டு போகும்போது ரஹானே வந்து நின்று பார்ட்னர்ஷிப் கொடுக்கறதெல்லாம் பார்த்திருப்போம். இன்னைக்கு அது முடிஞ்சிட்டு KL ராகுல் கைக்கு எல்லாம் வந்துட்டு கேட்ச் பிராக்டிஸ் கொடுத்துட்டு போறாங்க. ரோஹித் சர்மா கேட்ச் பிராக்டிஸ், KL ராகுல் கேட்ச் பிராக்டிஸ், வேற யாரு நம்ம ஸ்ரேயஸ் ஐயர் ஒரு கேட்ச் பிராக்டிஸ் கொடுத்துட்டு போறாங்க. ஆனா நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன், மேட்ச் வந்து ரொம்ப சீக்கிரம் முடிஞ்சிடும் அப்படின்னு தான் நினைச்சேன். நான் நிதிஷ்குமார் ரெட்டி எல்லாம் 50 போடுவான் அப்படின்னு நினைச்சு பார்க்கல. நான் வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டேன், இவன் நிதிஷ்குமார் ரெட்டி எல்லாம் அடிச்சுக்கிட மாட்டான். மைண்ட்ல என்ன இருந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த மேட்ச் இந்தியா ஜெயிக்க மாட்டாங்க, விராட் கோலி வேணா செஞ்சுரி போடுவான், ஆனா இந்தியா ஜெயிக்க மாட்டாங்க அப்படின்னு நினைச்சேன். பட் நிதிஷ்குமார் ரெட்டி ஒரு சைடு இருந்து நல்லா புஷ் பண்ணான். அன்எக்ஸ்பெக்டட் எங்க நினைச்சேன்னா அந்த ஹர்ஷித் ராணா நாக்கு தான் ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடா இருந்துச்சு. வந்தோட பலார்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டான். இன்னொரு சைடு கோலி அப்படியே ஸ்லோ அப்படியே வந்துகிட்டே இருந்தான். கோலியோட வேலை நமக்கு எல்லாருமே தெரியும். கோலி வந்துட்டு ஒரு 50 வரை ஃபாஸ்டா ஆடுவான், அந்த 100 போற வரை கொஞ்சம் ஒரு மாதிரி மாடரேட்டா ஆட ஆரம்பிச்சிருவான். அதுதான் கோலி ஸ்டைல். அதுக்கப்புறம் திருப்பியும் வந்துட்டு கீரை மாத்த ஆரம்பிச்சிடும். கோலியை பத்தி சொல்லவே தெரியல, ஏன்னா கோலி நின்றுதான் ஆகணும். ஆனா பேட்ஸ்மேனே இல்லாம ஒரு பவுலர் வந்துட்டு இதை பண்ணது வந்துட்டு உண்மையிலே பார்க்க நல்லா இருந்துச்சு. இன்னைக்கு வந்து ஹர்ஷித் ராணாக்கும் அந்த விராட் கோலிக்கு ஏற்பட்ட அந்த 99 ரன் பார்ட்னர்ஷிப் வந்துட்டு பார்க்கறதுக்கே சூப்பரா இருந்து. நான்லாம் ஹர்ஷித் ராணாவை கழுவி ஊத்துவேன், உங்களுக்கே தெரியும். அவன் நல்லா கழுவி ஊத்துறாள் தான், ஏன்னா அவன் அப்படிதான் வந்தான் உள்ள. எப்படி சொல்றது, அவனுக்கு பாலிடிக்ஸ்ன்னு சொல்லலாம், இல்ல கௌதம் கம்பீருடைய கீப்புன்னு சொல்லலாம், என்ன வேணான்னு சொல்லலாம். எப்படி இருந்தாலும் அவனுக்கு பதிலா ஷமி இருந்திருக்கணும் அப்படின்றதான் என்னோடது. அவனுக்கு பதிலா ஹர்ஷித் தான் இருந்திருக்கணும் அப்படின்றது கூட நான் சொல்லுவேன். ஆனா அவன் இன்னைக்கு விளையாண்டது உண்மையிலே நல்லா இருந்துச்சு. அவன் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிட்டே வரான், இன்னும் கொஞ்சம் ஏதாவது பண்ணணும், புரியுதா? ஏன்னா 2 விக்கெட் எடுத்தோன்னா ஒரு மாதிரி கூதி எதிர்ப்பு வந்துருது தலைவருக்கு. அக்ரஷன் காட்டணும்னா அப்படியே ரன் கொடுக்க ஆரம்பிச்சிருவான். ஆனா பேட்டிங்ல இன்னைக்கு சூப்பரா பண்ணா. இவன் அடிக்கும் போது நான் உண்மையிலே ஓகே ஒரு சான்ஸ் இருக்குது, இந்தியா வந்துட்டு வின் பண்ணலாமோ, ஒருவேளை அது எப்படி இந்தியா வந்துட்டு தோப்பானுங்க மறுபடியும் நியூசிலாந்து அப்படிலாம் நினைக்க ஆரம்பிச்சிட்டாமா. விராட் கோலி இருக்கா எப்படியாவது அடிச்சிடறாங்க பார்த்தோன்னா அதுக்கப்புறம் தெரிஞ்சிருச்சு. இதுக்கு மேல ஹர்ஷித் ராணா அவுட் ஆனா எனக்கு தெரிஞ்சுட்டு விராட் கோலி வந்துட்டு தனியா வந்துட்டு ஜெயிக்க முடியாது அப்படின்னு எனக்கு தெரிஞ்சுட்டு. ஏன்னா யாரு பார்ட்னர்ஷிப் கொடுப்பா? டிஎஸ்பி சிராஜ் கதை நமக்கு தெரியும், நம்மளால பேட்டை தூக்குறதுக்குள்ளே போல்ட் ஆயிடுவாரு அப்படின்னு. ஆனா கீப்பர் கேட்ச் கொடுத்துட்டு அவுட் ஆயிட்டு போயிட்டான் சிராஜ். அதுவே சிராஜ் வந்துட்டு ஏதோ அவுட்டே இல்லாத மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுத்தான் பாத்தீங்களா விராட் கோலிக்கு. அதுதான் பார்க்க சிரிப்பா இருந்தேன் இன்னைக்கு டிஎஸ்பி பண்ண காரியத்துல. பட் பரவாயில்ல, கோலின்னு ப்ரூவ் பண்ணிட்டான். ஆனா இந்தியாவில வச்சு தோத்தது எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது. எத்தனை வாட்டி தான் தோப்பானுங்க. அதுவும் இந்த சைடு ஒன்றும் பெரிய சைடுலாம் இல்லை, இது ஒன்றும் பெரிய சைடுலாம் இல்லை. நம்ம சாம்பியன்ஸ் டிராஃபில கிண்டல் அடிச்சோம் தெரியுமா, ஆஸ்திரேலியா வந்துட்டு ஒரு ஏ சைடு வந்துட்டு ஒரு டொமஸ்டிக் சைடு ஆஸ்திரேலியா வந்துட்டு செமிஃபைனல் தோக்கடிச்சு சீன் போடுறானுங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி தான் இது, நானும் அப்படிதான் நினைச்சேன், என்னடா டீம் இது. இதே மாதிரி தான் போன வருஷம் டெஸ்ட் மேட்சுக்கு வந்தானுங்க, இங்க வந்துட்டு ஹோம் சைட்லயே நம்மள வாஷ் அவுட் பண்ணிட்டு போனானுங்க டாம் லேத்தம் கேப்டன்சில. நான் என்ன நினைச்சேன், டே இந்த சின்ன பசங்களாம் என்னடா பண்ண போறானுங்க, நம்ம டீமை பாடுறா எப்படி இருக்கு பாடுறா, பசங்க எப்படி இருக்கானுங்க, அசால்ட்டா ஜெயிப்பானுங்க பார்த்தோன்னா அசிங்கமா தோத்துட்டு வரானுங்க. அதுவும் அவனுக்கு எப்படி தெரியுமா இருக்கானுங்க, இந்த நியூசிலாந்து சைடு பார்த்தனா அந்த சாட்ஸ் இருப்பானுங்க தெரியுமா, இந்த ஆல்பா சாட்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கானுங்க. இந்த கிளார்க், ஃபோக்ஸ், கைல் ஜேமிசன் எல்லாம் 6 அடி உயரம், இந்த ஃபேஸ் எல்லாம் இந்த லுக் மேக்சிங் பண்ண மாதிரி இப்படி இருக்கு, வி ஷேப்ல இருக்கு. இந்த ஜா லைன்ல இப்படி இந்த சாட் மாதிரி எங்க இருந்துதான் பிடிச்சிட்டு வரீங்க இவனுங்களா, அடிக்கிறதுக்குன்னே கூட்டு வரீங்களோ, இந்தியாவை பொழந்து எடுக்கலாம்டா ஹோம் சைட்ல வச்சு அப்படின்ற போய் கூட்டு வரீங்க. ஒன்னு சொல்றேன்டா, இந்த கௌதம் கம்பீர் முட்டாத்தனமா நிறைய டிசிஷன் எடுத்துட்டு இருக்கான்.
இந்த மாதிரி சீரீஸ்க்குனா பும்ரா இந்த மாதிரி ஆட்கள்னா வரணும். நான் வந்து T20க்கு வச்சுக்கிறேன், இன்ஜுரி வந்துடக்கூடாது அப்படிலாம் நினைச்சேன். கடைசி பும்ரா எப்போ ஓடிடலான்டா நினைச்சு பாருங்க, எத்தனை நாள் இருக்கும். ஏன்டா அதுக்காண்டி என்ன T20 வேர்ல்ட் கப் வருதுன்னா ஓடியே இறக்கவே மாட்டியா நீ, வேற எதுவுமே இறக்க மாட்டியா? ஏன் ஷமீன் ஒரு ஆள் இருக்காரு, அவனை இறக்கலாமே. எல்லாமே நாங்க வந்து யங்ஸ்டர்ஸ் பிடிச்சதான் ஊம்போம் அப்படின்னா எதுக்கா டீம், நான் பேசக்கூடாது இப்படின்னு தான் இருந்தேன். அப்புறம் எதுக்கு டீம் வச்சுக்கிட்டு இருக்கேன்னு கேட்குறேன். புரியுது இல்ல கைஸ் நான் என்ன சொல்றேன்? ஒரு T20 வேர்ல்ட் கப் வருது, அதுக்காண்டி மத்த எல்லாத்தையும் நம்ம அதுல விட்டுறலாமா? எனக்கு புரியுது கௌதம் கம்பீர் அந்த இதைதான் மண்டையில வச்சிருக்காரு அப்படின்னு. நம்ம T20 வேர்ல்ட் கப் ஜெயிச்சிட்டனா டெஸ்ட்ல தோத்தது, இந்த ஹோம் சைட்ல ஓடியை தோத்ததெல்லாம் மறந்துடுவாங்க, இந்த பைலேட்டரல் சீரிஸ்லாம் தோத்ததெல்லாம் மறந்துடுவாங்க அப்படின்ற நினப்புல இருக்காரு. ஐயா முன்னாடி இருந்தே நாங்க கிரிக்கெட் பார்க்கும்போது அதுக்காண்டி மத்த இதெல்லாம் விட்டு கொடுக்க மாட்டோம், நம்ம டெஸ்ட்டும் ஜெயிப்போம், ஓடியும் ஜெயிப்போம், எல்லா இதுமே ஜெயிப்போம் அப்படின்றத மைண்ட் செட் தான் நம்ம வச்சிருப்போம் எப்பவுமே. டிராவிட் கோச்சா இருக்கும் போதும் சரி, கேரி கிறிஸ்டன் கோச்சா இருக்கும் போதும் சரி, ரவி சாஸ்திரி கோச்சா இருக்கும் போது நம்ம எல்லா மேட்சும் ஜெயிக்கணும்னு தான் வச்சிருப்போம். இந்த என்னன்னா T20 வேர்ல்ட் கப் வருது, ஏது இந்த T20 வேர்ல்ட் கப் யாரோட விளையாட போறீங்களா? நெதர்லாண்டு, பாகிஸ்தான், டுபாகூர் பாகிஸ்தான் இவங்களோட விளையாட போறது. என்னடா பேசுறீங்க, கொண்டு வாங்கடா எல்லாரையும் விளையாடுறதுக்கு. சும்மா ஒதுக்கி ஒதுக்கி வச்சுட்டு இந்த IPL பயல்களை உள்ள கூட்டு வந்துட்டு ஏமாத்திட்டு ஊரை ஏமாத்திட்டு தோத்துட்டு அசிங்கப்பட்டுட்டு அதுக்கப்புறம் மூஞ்ச வேறப்பா வச்சுட்டு நான் அந்த மேட்ச் தோத்தேன், இந்த மேட்ச் ஜெயிச்சிருக்கோம், இந்த மேட்ச் அங்க போய் டிரா பண்ணதை எவனாவது பெருமையா பேசுவானாடா டெஸ்ட்ல? டிரா பண்ணதே ஏதோ ஹீரோ மாதிரி பேசிட்டு இருக்கான் அந்த ஆளு. சரி விடுங்க, கழுது தோத்துட்டோம், ஆனா நல்ல மேட்ச் இருந்தாலும் தோத்துருக்க கூடாது இந்த மாதிரி ஒரு நியூசிலாந்து சைடு அப்படின்றதுதான் என்னோடது. வேற என்ன பண்றது? சரி T20 வேர்ல்ட் கப் வருது, அதை பார்ப்போம். T20 சீரீஸ் வருது, அதுல யாவது ஜெயிப்போம். அதுல எனக்கு தெரிஞ்சு ஜெயிச்சிருவோம் guys. அது மட்டும் எல்லாருக்கும் தெரியும். வந்துட்டாரு ஸ்ரேயஸ் ஐயர் ஸ்குவாடுக்குள்ள. திலக் வர்மாக்கு இன்ஜுரி, சேட் சொல்ல போனா பெர்ஃபெக்டான ஆளு ஸ்ரேயஸ் ஐயர் தான் உள்ள கூட்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ரவி பிஸ்னாயும் உள்ள கூட்டு வந்துட்டாங்க வாஷிங்டன் சுந்தருக்கு பதிலா. நல்ல வேளை திலக் வர்மாக்கு பதிலாக வேற ஏதோ லூசு பையில கூட்டு வராம ஸ்ரேயஸை உள்ள கொண்டு வந்தது நல்லா இருக்குது. அது மட்டும் இல்ல, ஒரு பிக் பேஷ்ல ஒரு கூத்து நடந்துச்சு, இதை பத்தி நான் பேசியே ஆகணும் இல்லையா பிக் பேஷ். ஏன்னா அந்த மேட்சை நான் லைவா பாத்துட்டு சாப்பிட்டுட்டு சரி என்ன பிக் பேஷ் போடுறான்னு பார்த்தோன்னா பாபர் அசாமும் ஸ்டீவ்ஸ் வந்து பேட்டிங் பிடிச்சிட்டு இருந்தாங்க. பாகிஸ்தான் வந்துட்டு பிக் பேஷ் லீக் கேவலமா விளையாடுறாங்க. சொல்ல போனா பாகிஸ்தான் பிளேயர்ஸை எதுக்கு எல்லா டீம்லயும் வச்சிருக்காங்கன்னா, யூடியூப்ல போடும் போது அந்த பாகிஸ்தான் பிளேயரோட தம்ப்நெயில் அந்த ஃபேஸை பார்த்தோன்னே அந்த பாகிஸ்தான் பையல்கள் எல்லாம் போய் பாப்பானுங்க, பாபர் அசாம் கிங் பாபர் அசாம் அவர் வந்துட்டு 40 பாலுக்கு 40 ரன் அடிக்கிறத நாங்க பார்க்க போறோம் அப்படின்னு தூக்கிட்டு வருவானுங்க, சுத்த தூக்கிட்டு. அதுக்குதான் அவங்களுக்கு கூட வச்சிருக்கானுங்க. ரிஸ்வானை எப்படி அசிங்கப்படுத்துறானுங்கன்னா, நீ ஒண்ணுமே விளையாட மாட்டீங்க ரிட்டையர் ஆயிட்டுன்னு சொல்லிட்டு வாடான்னு அசிங்கப்படுத்துறானுங்க. பாபர் அசாம் டெஸ்ட் மேட்ச் விளையாண்டுட்டு தான், சொல்ல போனா ஓரளவு டீசெண்டா விளையாண்டுட்டு இருந்தான். இன்னொரு சைடு ஸ்மித் விளையாண்டுட்டு தான். இதுல இந்த பிக் பாஸ் வந்து நான் அவ்வளவு பார்க்க மாட்டேன், அப்பப்ப சாப்பிடும் போது பாக்குறது தான் மத்தியானம். இதுல ஒரு இது பண்ணுவாங்க, என்னன்னா நம்ம இதுல இந்த இம்பாக்ட் பிளேயர் மாதிரி அதுல ஒண்ணு உண்டு. என்ன பண்ணுவானுங்கன்னா, ஏதோ பவர் ஸ்லாம் சம்திங் ஏதோ உண்டு. 2 ஓவருக்கு வந்துட்டு அவுட் சைட்ல வந்து 2 ஃபீல்டு தான் நிற்பாங்க, அதுல வந்துட்டு எவ்வளவு ரன் வேணாலும் நம்ம ஸ்கோர் பண்ணிக்கலாம் ஈஸியா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அப்ப என்ன பண்ணுவாங்க, தூக்கி எல்லாமே அடிப்பாங்க. ஸோ அடுத்த ஓவர் வந்துட்டு ஸ்டீவ் ஸ்மித் வந்து அந்த பவர் ஸ்லாம் சம்திங் இருக்குல்ல, அதை வந்து எடுக்கிற மாதிரி இருந்திருக்கான். அப்போ சிங்கிள் போகும்போது ஓடல, ஸ்டீவ் ஸ்மித் ஓடல, பாபர் அசாமுக்கு ஸ்ட்ரைக் வராது. இது வந்துட்டு நியாயப்படி ஒரு பவுலரை தான் போடுவாங்க. ஆனா பாபர் அசாமுக்கு வந்துட்டு ஒரு ரெஸ்பெக்டபிளான பேட்ஸ்மேன் இல்லையா, அவரு பெரிய புளுத்தி பேட்ஸ்மேன் இல்லையா ஜிம்பாப்வே, அது வந்துட்டு உண்மையிலேயே அவன் வந்து ரொம்ப அசிங்கப்படுத்தின மாதிரி ஆயிட்டு. ஆனா அடுத்த ஓவரே ஸ்டீவ் ஸ்மித் வந்து 4 6 ஒரு 4 கிட்டத்தட்ட ஒரு 32 ரன் கிட்ட அடிச்சிட்டான். 32 ரன் கிட்ட அடிச்சு பாபர் அசாமோட ஈகோ உடஞ்சதை நான் என் கண்ணால பார்த்தேன். நான் என் டிவியில 6 அடிக்கும் போது அஸ் அ டீம்மேட்டா இருந்தாலும் பாபர் அசாம் அப்படியே ஐயோ என்ன இப்படி அடிச்சிட்டான், இப்ப நான் என்ன பண்றது அப்படின்ற மாதிரி இருந்து. அதுக்கு அடுத்த ஓவர் வந்துச்சு, பாபர் அசாம் ஏதாவது கூத்து பண்ணான்னு பார்த்தா போல்ட் ஆயிட்டான். செம்ம டென்ஷன்ல பாபர் அசாம் போனான். ஈகோ உடஞ்சதும் இல்லாம ரன்னும் கொடுக்காம அசிங்கப்படுத்தி அனுப்பியிருக்கானுங்க. சொல்ல போனா இந்த தெண்டக்கர் மாந்திரம் பாபர் அசாமாலதான் சிட்னி சிக்ஸர்ஸ் கேவலமா விளையாண்டானுங்க இந்த சீசனே. ஏன்னா அவ்வளவு கேவலமா விளையாண்டான், மோசமா. அவன் இல்ல, எல்லா பாகிஸ்தான் பிளேயரும் மோசமா தான் விளையாண்டானுங்க. ஆனா பாக்குறதுக்கு ஒரு சைடு பார்க்கும்போது ஒரு மாதிரியா இருந்துச்சு, அந்த சிங்கிள் கொடுக்காம ஒரு பாபர் அசாம் மாதிரி ஒரு பிளேயரை வந்துட்டு ஸ்டீவ் ஸ்மித் தம்பி இருப்பானா அப்படின்னு சொன்னது வந்துட்டு எனக்கு ஒரு மாதிரியா இருந்துச்சு. இன்னொரு சைடு பார்த்தா லாஜிக்கலாவும் இருந்துச்சு. என்ன நீ இருந்தா மட்டும் என்ன பண்ண போற, 4 வாட்டி இப்படி உருட்டி ஒரு 40 பாலுக்கு ஒரு 50 போட்டுட்டு நல்லா ஊரை ஏமாத்திட்டு உன் ஃபேன்ஸை ஏமாத்திட்டு போவ அப்படின்றதுதான் எனக்கு தோணுச்சு. இதுதான் இந்த கூத்து இந்த பிக் பாஸ் லீக்ல. மற்றபடி பார்த்தா என்ன பண்றது, இன்னைக்கு மேட்ச் நம்ம ஈஸியா ஜெயிப்போம் அப்படின்னு நினைச்சோம், பட் அன்எக்ஸ்பெக்டட் ஆனது நம்ம தோத்து போயிட்டோம். சொல்றதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி கூச்சமா இருக்கு கைஸ். இந்த மாதிரி சும்மா நாங்க வந்து T20 வேர்ல்ட் கப்ல ஃபோக்கஸ் பண்றோம், நாங்க வேர்ல்ட் கப் 2027 வேர்ல்ட் கப்ல நாங்க ஃபோக்கஸ் பண்றோம் அப்படி சொல்லிட்டு எல்லா லூசுத்தனமா எல்லா மேட்சும் தோத்துட்டு இருக்கோம். நீங்களே சொல்லுங்களேன், இது நியாயமா இல்லையா? நம்ம எல்லாம் முன்னாடி எல்லா மேட்சும் ஜெயிக்கிறோம் தான் பார்ப்போம்.
இப்போ வந்துட்டு அப்படி இல்லை, நாங்கள் டோர்னமெண்ட் வருது அதுல மட்டும்தான் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணோம், இது எல்லா மேட்சும் நாங்கள் தோத்துறோம் அப்படின்னா அப்பெல்லாம் இதுக்கு முன்னாடி ரெக்கார்டு வச்சுருந்தா லூசு பசங்களா கேன பசங்களா? எதுக்கு கஷ்டப்பட்டு விராட் கோலி டோனிலாம் வந்துட்டு அப்படி ஒரு ரெக்கார்டை வைக்கிறாங்க? ஹோம்ல வந்துட்டு தோக்காம இருக்கிற ஒரு ரெக்கார்டை ஏன் வைக்கிறாங்க? ஏன்னா இந்தியானா எல்லாமே ஜெயிக்கணும். பேசுறத பார்த்தா வெஸ்ட் இண்டீஸ் கோச் மாதிரி பேசிட்டு இருக்காரு இவர். இப்ப கௌதம் கம்பீர் இப்ப அப்படிதான் பேசிட்டு இருக்காரு உட்காந்துட்டு. ஏதோ ஒரு தேர்ட் டீம் மாதிரி, ஒரு சின்ன டீம் மாதிரி பேசிட்டு இருக்காரு. ஆப்கானிஸ்தான் கோச் மாதிரி பேசிட்டு இருக்காரு இவர் இப்ப. அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். பாப்பாங்க T20 என்ன நடக்கு அப்படின்னு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதுலயும் தோத்துட்டா மானக்கேவலம், அதெல்லாம் அதுலயும் தோத்துட்டா மானக்கேவலம்டா ஹோம்ல. அதை விட அசிங்க வேற எதுவுமே இருக்காது. நியூசிலாண்ட போய் அது நம்ம T20 சைடை வச்சுட்டு, ஸ்ட்ராங்கஸ்டான T20 சைடை வச்சுட்டு தோத்துட்டேன்னா ரொம்ப அசிங்கமா போயிடும். ஸோ பாப்போம் என்ன நடக்குதுன்னு. ஸோ நீங்க மறக்காம வீடியோக்கு லைக் போடுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகே guys, see you in the video and remember it, always be on top. Cheers.